ஆண்டவர் சொல்றாரு, ஃபேஸ் பண்ணு, விசுவாசத்தில் செயல்படு, உன் விசுவாசத்தை செயல்படுத்து, ஓடிக்கிட்டே இருக்காத. இந்த அம்மாவுக்கு என்ன விசுவாசம்னா, நேராக இந்த பார்வன் தானே சொன்னார், அரண்மனைக்கெல்லாம் போகிறதுக்கு விட மாட்டான், என்ன போர்ச்சவன் வெளியிலேயே தடுத்து நிறுத்திடுவான். ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த பார்வனை நான் ஒரு நாள் பார்த்தே ஆகணும், அவன் குடும்பத்தை பார்த்தே ஆகணும். எங்கே அதுக்குன்னு ஒரு வழி ஆண்டவர் காமிச்சார் பாருங்க. கரெக்டாக அந்த பெட்டி அங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆனால் நடந்தது என்ன? எந்த பார்வோனுடைய வீட்டிலிருந்து, சிங்காசனத்தில் இருந்து இந்த பிள்ளைகள் கொல்லப்படணும் அப்படின்னு சட்டம் பிறந்ததோ, அவனுடைய வீட்டிலேயே தப்பி செல்லுகிற ஒரு வழியை, ஒரு ஜன்னலை, ஒரு கதவை, ஒரு தயவை தேவனாகிய கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. பார்வோனுடைய குமாரத்தி வந்தாள், அந்த பெட்டியை பார்த்தாள், கொண்டு வர சொன்னால் திறந்தாய், அந்த பிள்ளை அழுதுச்சு. வசனம் சொல்லுது, மோசே அழகானவனாக இருந்தான்னு சொல்லிட்டு. அல்லேலூயா.